الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مسفوفة وزرابي مبثوثة صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه الصوم لي وأنا أجزى به صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹ் வரவேற்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் முழு உலக மனிதர்களும் திசை திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை இதே போன்று பெருநாள் தினங்களில் மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களில் ஒரு சூறாதான் சூரத்துல் காஷியா என்ற சூரா. ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஷியா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டிய வேதம் அல்ல. இரண்டாவது, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழிகாட்டும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அறிவித்த ஒரு வேதமும் இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு இறக்கிய இந்த வேதம், மனித சமூகம் இந்த வேதத்தை எடுத்து பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், மனித சமூகத்தினர்களே, முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் கேட்கவில்லை. ஹல் அதாக ஹதீசுல் காஷியா ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? அவ்வாறென்றால் உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கேள்விப்படுகின்றோம். ஆபத்தான நிகழ்வுகள், மிக மிக அதிர்ச்சியான நிகழ்வுகள். சகோதரர்களே, உலக மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுங்கள், இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை. என்ன செய்தி? ஒரு நாள் வரப்போகிறது, هل أتاك حديث الغاشية
முழு உலக மனிதர்களும் ஒரே வினாடியில் மௌத்தாகுவார்கள். ஒரே வினாடியில், ஒருவருக்கு பிறகு ஒருவர் அல்ல. ஒரு கண்டத்தில் மரணித்ததற்கு பிறகு மறு கண்டம் அல்ல சகோதரர்களே. காஷியா என்றால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள். எவ்வாறான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்று உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. சில லட்சக்கணக்கான மரணங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, மனித சமூகத்தினர்களே, ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா? எவ்வளோ பாரதூரமான செய்தி சகோதரர்களே, சாதாரண செய்தி அல்ல இது. இந்த செய்தியை விட்டும் நாம் பராமுகமாக இருக்கின்றோம். ஆக முக்கியமான பயங்கரமான செய்தி அதுதான். காஷியா. காஷியா என்றால் என்ன? ஒவ்வொரு ஊராக மரணிப்பதல்ல, ஒவ்வொரு கண்டமாக மரணிப்பதல்ல, ஒரே வினாடியில் முழு உலகமும் மையத்தாக இருக்கும். எப்படி மையத்தாக இருக்கும்? அல் காரிஆ மல் காரிஆ வமா அதராக மல் காரிஆ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். அல்லாஹ் சொல்கிறான், மிக பயங்கரமான ஒரு செய்தி. அல் காரிஆ, உள்ளங்களை நடுங்க வைக்கும் செய்தி. மல் காரிஆ, காரிஆ என்றால் என்ன? வமா அதராக மல் காரிஆ, நபியே இந்த பயங்கர செய்தி என்ன தெரியுமா? சகோதரர்களே, மறுத்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை. இது வானத்துடைய செய்தி. இது உலகத்தார்களுடைய செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல. இது யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் இருப்பார்கள். அப்படியே மரணித்து கும்பம் கும்பமாக மையத்துகள் இருக்கு, கும்பம் கும்பமாக. சில நாடுகள் கேள்விப்படுகிறோமே, மையத்துகளை அடக்க முடியாது, மரணித்தவர்களை புதைக்க இடமில்லை, மையத்துகள் கும்பம் கும்பமாக இருக்கிறது. சகோதரர்களே, இதைவிட யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், அல்லாஹ் சொல்கிறான், பரத்தப்பட்ட ஈசல்களை போல் ஒவ்வொரு நாட்டுடைய மையத்துகளும் அப்படியே கிடக்கும். இதுதான் காஷியா. எதிர்காலத்திலே இந்த உலகம் இவ்வாறான ஒரு நிகழ்வை காண இருக்கிறது. அதனாலதான் இன்று உலகம் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது. ஏன் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது உலகம்? ஏன் உலகத்துக்கு குர்ஆன் தேவை? ஏன் ஐரோப்பாவுக்கு குர்ஆன் தேவை? ஏன் அமெரிக்காவுக்கு குர்ஆன் தேவை? குர்ஆனுக்குள் முழுதும் இருக்கிறது. குர்ஆனை விளங்காதவர்கள் தான் இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஏசத் தொடங்குவோம். குர்ஆனுக்குள் இருக்கிறது முழுதும். தேடுங்கள், தேடி பாருங்கள். ஏன் இந்த குர்ஆன் மனிதர்கள் பேசியதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டதல்ல. மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டது அந்தந்த காலத்துக்கு தான் பொருந்தும். இது ஏக இறைவன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேத வாக்கி. இது உலக முடிவும் வரை இந்த குர்ஆன் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அல்லாஹ் கேட்க. கிடைக்காது, கிடைத்தது என்றல்ல இந்த இடத்தில் கருத்து. சகோதரர்களே, கிடைத்தால் தயாராக வேண்டும். கிடைத்தால் என்ன தயாரிப்பு? அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் முழு உலகத்தையும் நான் இரண்டாக பிரிப்பேன். முழு உலக மனிதர்களையும் இரண்டாக பிரிப்பேன் நான். வுஜூஹு யௌமஇதின் காஷியா,
ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ'. ஒரு கூட்டம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், குர்ஆனை மதிக்காத கூட்டம், ரமலான் வருகிறது, ரமலான் வந்தாலும் அதை மதிக்காத கூட்டம், அவர்களுடைய சாராயம், அவர்களுடைய போதை வஸ்துக்கள், அவர்களுடைய பாவங்களை விடாத கூட்டம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் உங்களுடைய முகம் கடுகடுத்ததாக இருக்கும். உஜூஹு யௌமஇதின் காஷியா, முகம் கேவலம் நிறைந்ததாக கடுகடுத்ததாக இருக்கு. ஏன்? ஆமிலத்துன் நாஸிபா, கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தீர்கள், கஷ்டப்பட்டு உலகத்தில் தன்னுடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டீர்கள். ஆனால் தஸ்லா நாரன் ஹாமியா, நீங்கள் நுழையப் போவது சுடக்கூடிய அந்த நரகத்தில் தான் நுழைவீர்கள். அல்லாஹ்வை அறிய கிடைக்கவில்லையா உங்களுக்கு? எவ்வளோ சந்தர்ப்பங்கள் வருகிறது, சோதனைகள் வந்திருக்கிறது. இது வானத்திலிருந்து வந்த சோதனை சகோதரர்களே. இந்த சோதனையில் யாரும் வெற்றி அடைய முடியாது. வெற்றி அடைய வேண்டுமா? அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். இதை தோற்கடிக்க முடியாது. சோதனைகளை மனிதர்களால் தோற்கடிக்க முடியாது. கண்களால் வடியும் கண்ணீரால் தோற்கடிக்கலாம். பசித்திருந்து நோம்பிருந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் சுஜூதில் தலையை வைத்து தோற்கடிக்கலாம். மஹ்தியுடைய காலத்திலே ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வாப்பா மஹ்தி, அபு ஜாஃபர் மன்சூருடைய மகன் மஹ்தி, அப்பாசிய ஹிலாஃபத். சகோதரர்களே, இந்த பூமியில் மூன்றில் ஒரு பகுதியை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். மஹ்தியுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. எவ்வாறான பஞ்சம் தெரியுமா? மக்கள் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிடுவதற்கு எந்த வசதியும் இல்லை. இந்த நேரம் மஹ்தியை தன்னுடைய வேலைக்காரர் சொல்கிறார், மஹ்தி அவர்களே, ஹலீஃபா அவர்களே, இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தலைவர், நீங்கள் சுஜூதிலே இருந்து அழ வேண்டும். உங்களுடைய கண்ணீர் தான் இதற்கு பதில் சொல்லும். நீண்ட சம்பவம் சொல்வது நோக்கம் அல்ல, தீர்வை தேடுவதுதான் நோக்கம். மஹ்தி என்ன செய்தார்? தொழத் தொடங்கினார். நடுநிசியிலே எழும்பி சுஜூதிலிருந்து அழத் தொடங்கினார். முசல்லா நிறைய அழுகை, கண்ணீர் வடி ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சில காலங்களுக்குள் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்கி விட்டார். முழு அப்பாசிய ஆட்சியிலும் மழை பெய்ய ஆரம்பித்தது. அல்லாஹ் பரக்கத்தை உருவாக்கினான் மஹ்தியுடைய காலத்திலே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணத்துக்கு பிறகு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை, அதிலே உங்களை பார்த்துக் கொள்ளுவேன். தஸ்லா நாரன் ஹாமியா, சுடக்கூடிய உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு கடினமான நெருப்பிலே நீங்கள் நுழைவீர்கள். துஸ்கா மின் ஐனின் ஆனியா,